வந்த ராசாவே. கண்ணுறங்கு கண்ணுறங்கு தேவபாலனே, கண்ணுறங்கு கண்ணுறங்கு தேவபாலனே. இதயங்கள் மலரட்டுமே, இன்று இன்னிசை முழங்கட்டுமே. இதயங்கள் மலரட்டுமே, இன்று இன்னிசை முழங்கட்டுமே. இறையருள் வளரட்டுமே, அது இகமெல்லாம் பரவட்டுமே. இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பு உறவுகளே, கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி திருப்பள்ளிக்கு அன்போடு வரவேற்கிறேன். தூய மறைபொருளை நாம் தகுதியோடு ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கும் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்னை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஒரே திருமகனின் வழிகளை தயாரிக்க எங்கள் இதயங்களை தூண்டி எழுப்பியருளும். அவரது வருகையால் நாங்கள் தூய்மையாக்கப்பட்ட மனதுடன் உமக்கு ஊழியம் செய்ய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இஸ்ரேலின் தூயவரே உன் மீட்பர். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 41, இறைவார்த்தைகள் 13 முதல் 20 முடிய. நானே உன் கடவுளாகிய ஆண்டவர். உன் வலக்கையை பற்றி பிடித்து அஞ்சாதே, உனக்கு துணையாயிருப்பேன் என்று உன்னிடம் சொல்பவரும் நானே. யாக்கோபு என்னும் புழுவே, இஸ்ரேல் என்னும் பொடி பூச்சியே, அஞ்சாதிரு, நான் உனக்கு துணையாயிருப்பேன் என்கிறார் ஆண்டவர், இஸ்ரேலின் தூயவரே உன் மீட்பர். இதோ நான் உன்னை புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவேன்.
நீ மலைகளை போரடித்து நொறுக்குவாய், குன்றுகளை தவிடு பொடியாக்குவாய், அவற்றை தூற்றுவாய். காற்று அவற்றை வாரிக்கொண்டு போகும், புயல் அவற்றை சிதறடிக்கும். ஆண்டவரில் நீ அகமகிழ்வாய், இஸ்ரேலின் தூயவரில் மேன்மையடைவாய். ஏழைகளும் வறியோரும் நீரை தேடுகின்றனர், அது கிடைக்கவில்லை. அவர்கள் தாகத்தால் நவரண்டு போகின்றனர். ஆண்டவராகிய நான் அவர்களுக்கு பதிலளிப்பேன், இஸ்ரேலின் கடவுளாகிய நான் அவர்களை கைவிட மாட்டேன். பொட்டல் மேடுகளை பிளந்து ஆறுகள் தோன்ற செய்வேன், பள்ளத்தாக்குகளின் நீரூற்றுகள் புறப்பட செய்வேன். பாலை நிலத்தை நீர் தடாகங்களாகவும் வறண்ட நிலத்தை நீர் சுனைகளாகவும் மாற்றுவேன். பாலை நிலத்தில் கேதுரு மரங்களை வளரச் செய்வேன். சித்திம் மரம், மிருது செடி, ஒலிவர மரம் ஆகியன தோன்ற செய்வேன். பால் நிலத்தில் தேவதாரு மரங்களையும் புன்னை மரங்களையும் ஊசியிலை மரங்களையும் வைப்பேன். அப்போது ஆண்டவர் தம் ஆற்றலால் இதை செய்தார் என்றும் இஸ்ரேலின் தூயவர் அதை படைத்தார் என்றும் மக்கள் கண்டு உணர்ந்து கொள்வர், ஒருங்கே சிந்தித்து புரிந்து கொள்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 145. பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், உடையவர், இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், உடையவர், இரக்கமும் கனிவும் உடையவர். என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவே. உமது பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவே. ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், உடையவர், இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், உடையவர், இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், உடையவர், இரக்கமும் கனிவும் உடையவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வானங்கள் பனிமழையென வெற்றியை அனுப்பட்டும், மேகங்கள் மாறியன அதை
பொழியட்டும். மண்ணுலகம் வாய் திறந்து விடுதலை கனி வழங்கட்டும். அதனுடன் நீதி துளிர்க்கச் செய்யட்டும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு கூறியது, மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. ஆயினும் விண்ணரசில் மிகச் சிறியவரும் அவரினும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். திருமுழுக்கு யோவானின் காலம் முதல் இந்நாள் வரையிலும் விண்ணரசு வன்மையாக தாக்கப்படுகின்றது. தாக்குகின்றவர்கள் அதை கைப்பற்றி கொள்கின்றனர். திருச்சட்டமும் எல்லா இறைவாக்கு நூல்களும் யோவான் வரும் வரை இறைவாக்குரைத்தன. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வரவேண்டிய எலியா இவரே என ஏற்றுக்கொள்வீர்கள். கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரில் அன்பிற்குரியவர்களே, இயேசுவினுடைய பாடுகளை தத்ரூபமாக நம்முடைய கண்களுக்கு முன்னால் படம் பிடித்து காட்டுகிற பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட் என்கிற படத்தை காண்கிற பொழுது, இயேசுவை அரண்மனையிலிருந்து கல்வாரியை நோக்கி அவர்கள் அடித்து இழுத்துச் செல்வார்கள். அப்படி செல்கிற பொழுது இயேசு கீழ் விழுவதும் எழுவதுமாய் தன் பயணத்தை தட்டு தடுமாறி கல்வாரி மலை நோக்கி அவர் செலுத்தி கொண்டிருப்பார். அப்படி செல்லுகிற பொழுது ஒரு இடத்தில் சிலுவையினுடைய பாரம் தாங்காமல் இயேசு கிறிஸ்து மண் மீது விழுவார். அவர் முகம் அந்த மண்ணை முத்தமிடுகிற பொழுது அவரை கீழே அமிழ்த்தி அந்த சிலுவை அவர் முதுகில் அவர் தலையில் மீண்டுமாய் பாரத்தோடு விழுந்து அவரை அமிழ்த்தும். முழுவதுமாய் சோர்ந்து விழுந்து கிடக்கிற இயேசுவினுடைய பார்வையில் தொலை தூரத்தில் அவரை ஈன்றெடுத்து இன்னொரு பாதையில் கல்வாரியை நோக்கி தன் சிலுவை பாதையை போட்டு கொண்டிருக்கிற அன்னை மரியாளுடைய முகம் அவர் கண்களுக்கு தெரியும். அப்படி தெரிகிற பொழுது இயேசு கிறிஸ்து தன் மனதுக்குள் சொல்லிக் கொள்வது போல ஒரு வசனத்தை அந்த திரைப்படத்தில் அவர்கள் காண்பித்திருப்பார்கள். ஐ வில் மேக் ஆல் திங்ஸ் நியூ அகெயின். நான் எல்லாவற்றையும் மீண்டுமாய் புதிதாக்குவேன்னு சொல்லி தன் தாயின் முகத்தை கண்டவுடன் கீழே சரிந்து விழுந்து கிடக்கிற இயேசு கிறிஸ்து தனக்குள் மீண்டுமாக புதிய தெம்பினை செலுத்தி தன்னையும் சுமந்து எடுத்து தன்னை கீழே அழுத்திய சிலுவையும் மேலே தூக்கி எழுந்து அவர் கல்வாரியை நோக்கி அவர் பயணப்படுவார். ஒன்றுமில்லாமல் சரிந்து விழுந்த இயேசுவுக்கு தன் தாயின் முகத்தை கண்டபொழுது ஒரு புதிய ஆற்றல் கிடைப்பது போல பிறப்பது போல அந்த ஒரு காட்சி அவ்வளவு அழகாக அமைந்திருக்கும். இன்றைய முதல் வாசகம், யாரெல்லாம் வாழ்க்கை போராட்டத்திலே கீழே சரிந்து விழுந்து கிடக்கிறார்களோ, மீண்டுமாய் தலை தூக்க முடியாமல் தாழ்ந்து கிடக்கிறார்களோ, யாரையெல்லாம் குடும்பத்தின் பாரங்கள், குடும்பத்தின் சுமைகள், உறவுகளின் சுமைகள் கீழே தள்ளி மீண்டுமாய் எழ முடியாத அளவிற்கு கீழே தாழ்த்தி இருக்கிறதோ, அவர்களுக்கு தூரத்தில் அல்ல, அண்மையில் அல்ல, அவர்களுக்குள் புதிய ஆற்றலை கொடுப்பதாக இன்றைய முதல் வாசகம் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைய முதல் வாசகத்திலே எசாயாவினுடைய 41ஆம் அதிகாரத்தை வாசிக்கிற பொழுது நேரம் எடுத்து மெதுவாக அதை வாசித்து பாருங்களேன். அது உங்களை முதுகிலே தட்டி ஆற்றுப்படுத்துவது போல, உற்சாகப்படுத்துவது போல அமைந்திருக்கும். தன் ஒட்டுமொத்த உழைப்பையும் ஒரு தொழிலில் கொடுத்து
இனி அந்த தொழில் வழியாக கிடைக்கிற பணம் தான் எனக்கும் என் குடும்பத்திற்கும் என சொல்லி காத்திருக்கிற ஒருவனை அவரோடு தொழிலில் இணைந்து பணி செய்ய வந்த நண்பன் ஏமாற்றுகிற பொழுது, எல்லாம் முடிந்தது, இனி நானும் என் குடும்பத்தாரும் ஒன்றுமில்லாமல் போக வேண்டியதுதான், தற்கொலையை தவிர இது எதுவுமே வழி இல்லை என சொல்லி எத்தனையோ மனிதர்களை நம் கண்களுக்கு முன்னால் காண்கிறோமே. அந்த மனிதன் இன்றைய முதல் வார்த்தையை வாசிக்க வேண்டும் என சொல்லி நாம் இந்த வார்த்தையை அவனுக்கு கொடுக்க வேண்டும். இறை வார்த்தை சொல்லுகிறது, உன் வழக்கையை பற்றி பிடித்து அஞ்சாதே, நான் உனக்கு துணையாக இருப்பேன் என ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. எவ்வளவு அற்புதமான வார்த்தை! உன் வழக்கையை நான் பற்றி பிடிக்கிறேன். கடற்கரை ஓரங்களிலோ மலை முகடுகளிலோ நடக்கிற பொழுது குழந்தைகளை நாம் இடுப்பிலே சுமந்து கொள்வோம். ஆனால் அந்த குழந்தை நடக்க ஆசைப்படுகிற பொழுது நம்ம தனியாக விட மாட்டோம். குழந்தை கீழே விழுந்துருமான்னு சொல்லி பயம். ஆகவே நம்முடைய கரத்தையும் குழந்தையின் கரத்தையும் நாம் இறுக்கி பிடிச்சிருப்போம். அந்த பிள்ளை என்னதான் தண்ணியில் ஆடிக்கிட்டு வந்தாலும், மலைகளில் கல்லில் மேலும் கீழும் ஏறி இறங்கினாலும் நாம் ஒரு காலம் பயப்பட மாட்டோம். ஏன்னு சொன்னால் அந்த பிள்ளையினுடைய பிடி நம் கரத்தில் இருக்கிறது. அவன் கீழே விழாதபடி, அவன் சரிந்து போகாதபடி, அவன் கொஞ்சம் தடுமாறினாலும் என் கரம் அவன் கரத்தை இறுக பற்றி பிடித்து மீண்டுமாய் அவனை நிலைநிறுத்தும் என்கின்ற நம்பிக்கையில்தான் பிள்ளைகளை விளையாடவும் ஆடவும் விடுகிறோம் கடற்கரைகளில், மலைகளிலே. ஆண்டவர் எசாயா வழியாக சொல்லுகிறார், உன் கரத்தை நான் பிடித்திருக்கிறேன். நீ விழுகிற பொழுது உன்னை தாங்கி பிடிக்கிறவனாய் நான் இருப்பேன். நீ ஒரு நாளும் சோர்ந்து போகவே மாட்டாய். ஆண்டவர் அடுத்து சொல்கிற வார்த்தைகளை பாருங்களேன். எல்லாம் முடிந்ததென சொல்லி நீ சோர்ந்து கிடக்கிறாயா? இனி ஒன்றுக்கும் நான் பயனற்றவன் என சொல்லி உன்னை நீயே தாழ்வாக மதிப்பிடுகிறாயாம். இறை வார்த்தையினுடைய ஆழத்தை பாருங்களேன். நான் உன்னை புதியதாய், கூர்மையானதாய், போரடிப்பதாய் அந்த கருவியை போல மாற்றுவேன். எல்லாம் முடிந்தது, பரவாயில்லை, உனக்கு புதிய ஆற்றலை கொடுக்க போகிறேன். என்னால் ஒன்றும் செய்ய முடியாது நினைக்காது. நீ கூர்மையானவனாய் மாற்றப்படுகிறாய். நீ போரடிக்கிற கருவியை போல, சாதாரண கருவி இல்லை, வீட்டில் ஒவ்வொரு நாளும் பயன்படுத்துகிற பொருட்கள் அல்ல, நீ போரடிக்கிற கருவியை போல நீ திடமுள்ளவனாய் பலனுள்ளவனாய் மாற்றப்படுவாய். நம்முடைய வீடுகளில் எத்தனை உறவுகள் நமக்கு தெரிந்திருக்கும். இந்த வார்த்தை அவர்களுக்கு எவ்வளவு ஆறுதலாக இருக்கும். ஜோசப், டோன்ட் வரி ஜோசப், ராணியம்மா வருத்தப்படாதீங்க, எல்லாம் முடிஞ்சுன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை புதியதாய் கூர்மையான போரடிக்கிற கருவியாய் மாற்றுவேன்னு சொல்லுகிறாரே. ஆண்டவரிடத்தில் உன்னை சரணாகதியாக்குன்னு சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை தொடர்ந்து வாசித்து பார்ப்போமாம். நீ எல்லோரையும் போரடித்து நொறுக்குகிறவனாய் மாறுவாய். உன்னை இதுவரை யாரெல்லாம் சாய்த்தார்களோ, நான் கொடுக்கிற ஆற்றல் அவர்களை வீழ்த்துவதில் அல்ல. கடவுள் சொல்வது, நீ சாகடிப்ப இரத்தப்பள்ளி வாங்குவ அதில் கிடையாது. நான் உனக்குள் ஊற்றுகிற ஆற்றலால் உன் வெற்றி அவர்களுக்கு பதிலாய் மாறும். ஆண்டவரனை படைக்கருவியாய் மாற்றினது மட்டுமல்ல, அவர் கொடுத்திருக்கிற இந்த புதிய தாளந்து எல்லாருக்கும் முன்னதாய் என்னை குன்றின் மீது ஏற்றப்பட்டிருக்கிற விளக்கை போல பலருக்கு ஒளி கொடுக்கிறபடியாய் மாற்றுன்னு சொல்லி சொல்லுதே. இந்த வார்த்தை பாருங்களே, சரிந்து கிடக்கிறவனுக்கு புதிய தெம்பை அது கொடுக்கிற வார்த்தையாய் மாறி இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டேன். நான் உன்னை ஒரு நாளும் கைவிடவே மாட்டேன். அன்பர்களே, 2 உதாரணங்கள் கண்ணுக்கு முன்னால் அப்படியே வந்து செல்லுகிறது. எல்லோரும் கைவிட்டார்களே, ஆனால் ஆண்டவர் யோசேப்பை கைவிடவே இல்லை. எல்லோரும், ஒருவன் இருவன் அல்ல, 10 சகோதரனும் கைவிட்டானே, ஆனால் ஆண்டவர் யோசேப்பை கைவிடல. இன்னைக்கு உங்களுக்கு உதவிக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி பக்கத்து வீட்டில் பார்க்குறேன், அண்ணன் தம்பியோட பிறந்திருக்காங்க, அக்கா தங்கச்சி இருக்கிறாங்க, ஒருவன் ஒடிஞ்சு போனா இன்னொருத்தன் நல்லா இருக்கிறவன் வந்து உதவி செய்கிறான். எனக்கு யாருமே இல்லையே,
என் துன்பத்தில் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுக்க கூட ஆள் இல்லையே, தனியா இருக்கிறேனே, என் தொழில் நஷ்டத்தில் பொருளாதார ரீதியாக உதவி செய்ய யாருமே சொல்லி யோசிக்கிறோமா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். இந்த முதல் வார்த்தைகளை பாருங்க. ஏழையும் வறியோனும் நீரை தேடுவான், அது கிடைக்காது, ஆனால் நான் பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகள் புறப்படச் செய்வேன். பாலை நிலத்தை நீர் தடாகங்களாக நான் மாற்றுவேன்னு சொல்லுகிறார். பாலை நிலத்தை நீர் தடாகமாய் மாற்றுகிற தேவனுக்கு யாருமே இல்லாம சோர்ந்து கிடக்கிற ஒரு மனிதனை உயர்த்துவதா கடினம்? நம்முடைய வீதிகளில், நம்முடைய உறவுகளில், நம்முடைய ஆலயங்களில், பணி செய்கிற இடங்களில் ஒருவன் தனிமையில் வேதனைப்படுகிற பொழுது நம்மால் அவருக்கு மிகப்பெரிய பணத்தை கொடுத்து உதவி செய்ய முடியாமல் இருக்கலாம். இந்த வார்த்தை அவனை தொடும், இந்த வார்த்தை அவனை தொடும், இந்த வார்த்தை அவனை மாற்றும். எடுத்து வாசின்னு சொல்லி ஒரு வார்த்தையை அகுஸ்தினார் வாசித்த பொழுது அந்த அகுஸ்தினார் புனித அகுஸ்தினாராய் மாறும்படி அந்த வார்த்தை மாத்துச்சே. உன் ஆன்மாவை இழந்தாதேன்னு சொன்ன ஒரு வார்த்தை சவேரியாரை மாத்துச்சே. இந்த ஒரு வார்த்தை ஏன் அவரை மாற்றக்கூடாது? பாலை வனத்தில் நீர் தடாகங்களை உருவாக்கக்கூடிய ஆண்டவர், நீ கைவிடாதப்பா, நீ வருத்தப்படாதப்பா, நான் உன் கூட இருக்கேன், நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லுகிறாரே. நான் அவரை நாடுகிறேன், அவரை சார்ந்து இருக்கிறேன். கூட பிறந்த சகோதரன் எல்லாம் வெறுத்து ஒதுக்கி குழிக்குள்ள தள்ளி விட்டு வெளியே வித்தப்ப கூட உன்னை கைவிட்டது ஒன்றுத்துக்கும் ஆகாத உன் சகோதரன் தான், உன்னை கைவிடாத தேவன் உன்னை எங்க உயர்த்தி வைக்கிறேன்னு பாருன்னு சொல்லி யோசேப்பை உயர்த்தினாரே கடவுள். அதுபோல இந்த வார்த்தை நம்மில் பலரை உயர்த்த காத்திருக்கிறது, நான் உன்னை கைவிடாத தேவன். அதுபோல பாருங்களே, ஆகச் சிறந்த காரியங்களை ஆண்டவர் நம் வாழ்க்கையில் செய்வார். நம்ம யாராவது போயிட்டு மனித அறிவுக்கு எட்டாத ஒவ்வாத ஒன்றை சொல்லுகிற பொழுது இதெல்லாம் என்னப்பான்னு கேட்பாங்க. இதெல்லாம் நடக்குமா? சுத்த முட்டாள்தனம். ஆண்டவர் சொல்லுகிறார், பாலைவனத்தில் நீர் தடாகங்களை, வறண்ட நிலத்தை நான் நீர் சுனைகளாய் மாற்றுவேன். இன்னைக்கு விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஊரெல்லாம் விவசாயம் செய்கிறாங்க. பலருக்கு பல இடங்களில் தண்ணி இல்லாமல் இருக்கும். இன்னும் வருத்தப்படாதீங்க, ஆண்டவர் உங்களுக்கு நீரை கொடுப்பாருன்னு சொல்லும் பொழுது பலருக்கு நம்பிக்கை, அடப்போங்க ஃபாதர், நாற்று நடுறப்ப இல்லாத மழை இப்போ வரப்போகுதா, நம்பிக்கையே போச்சு ஃபாதர். அவநம்பிக்கை ஆசீர்வாதத்தை தள்ளி வைக்குது. விவசாய மக்களை பார்க்கிற பொழுது இந்த வார்த்தை எப்படி இருக்கும்? அக்கா வருத்தப்படாதீங்கக்கா, உங்களுக்கு இந்த ஆற்று தண்ணி கைவிட்டுருச்சா? அரசாங்கம் சரியா குளத்தை தூர்வாராம உங்களை கைவிட்டுருச்சா? ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ நம்பி விதைன்னு சொல்லி உரிய காலத்தில் ஆண்டவர் உங்களுக்கு தேவையான மழையை கொடுப்பாருக்கா. இந்த வறண்ட நிலத்தை நீர் சுனையாய் மாற்றுவதற்கு ஆண்டவருக்கு வல்லமை இருக்குக்கா. நீங்கள் சொல்லி பாருங்களேன். அந்த வார்த்தை அவர்களுக்குள் புதிய ஒரு தைரியத்தை, புதிய ஒரு தெம்பை கொடுக்கும். ஆக அன்பு உறவுகளே, இன்னைக்கு இறைவார்த்தை சொல்லுகிற செய்தி இதுதான். எல்லாம் முடிந்தது போல இருக்கிற நிலைமையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், ஐ எம் தேர் வித் யூ. நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன்னோடு இருக்கிற வரை எதுவும் முடிந்து போகவில்லை. நம்முடைய யூதித்து புத்தகத்தை வாசிக்கிறப்ப அந்த செய்தி ரொம்ப அருமையாக இருக்கும். எதிரிகள் எல்லாம் படையெடுத்து வந்து ஆண்டவருடைய மக்களுக்கு தண்ணி கூட கிடைக்க விடாமல் சோர்ந்து விழுந்து கிடப்பாங்க. பேசாம எதிரியுடைய காலில் விழுந்துடலாம்ப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது யூதித்து சொல்லுவாரு, ஆண்டவர் பலனை சார்ந்திருங்கப்பா. ஊரில் இருந்த பெரியவங்க, முக்கியஸ்தவங்க, ஆம்பளங்க, போர்வைகள் எல்லாமே தங்கள் மீது இருந்த நம்பிக்கையை, தங்கள் பலத்தை அவர்கள் இழந்து துறந்து இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை, பேசாமல் நம்ம போய் சரணாகதி அடைஞ்சிருவோம் எதிரிட்டேன்னு சொல்லும் பொழுது ஒரு கைம்பெண் யூதித்து சொல்லுவார், பார்த்தீங்களா, பலன் ஆண்டவருடையது. இதுக்கப்புறம் எதிரியை ஜெயிப்பதற்கு வழிகளே இல்லைன்னு சொல்லி களத்தில் நின்று போராடுறவன், முன்னாடி நின்று வழி நடத்துறவன் சோர்ந்து போனப்ப ஒரு வீட்டிற்குள் கிடந்த பெண்மணிக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார், என்னால் காரியங்களை செய்ய முடியும்னு சொல்லி. அதை நாம் நம்ப வேண்டும். 2025ஆம் ஆண்டினுடைய இறுதிக்கு வந்துட்டோம். இந்த வருஷம் ஒரு நல்லதுமே நடக்கலை. எல்லாம் கிறிஸ்மஸ் புத்தாண்டுன்னு சொல்லி ஏதோ ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஒன்றும் நல்லது நடக்க மாட்டேங்குது. இந்த அவநம்பிக்கையோடு, சோர்வோடு, தோல்வியோடு புதிய ஆண்டுக்கு போகாதீங்க.
உங்கள் அவநம்பிக்கையை துடைத்தெறியுங்கள். இந்த வார்த்தையால் உங்களை திடப்படுத்துங்கள். புதிய ஆண்டில் என் வழக்கரத்தை ஆண்டவர் பற்றி பிடிப்பார். புதிய ஆண்டில் ஆண்டவர் என்னை புதிதாய் கூர்மையாய் போரடிக்கிற கருவியாய் மாற்றுவார். எல்லார் கண்களுக்கு முன்னதாக என்னை ஆண்டவர் உயர்த்தி வைப்பார். ஆண்டவர் தாமே ஆற்றலாய் பெலனாய் மாறுவார். பள்ளத்தாக்குகளிலும் பாலைவனத்திலும் வறண்ட நிலத்திலும் நீரை தோன்ற செய்த தேவன் தாமே பிழைப்பதற்கு வாழ்வதற்கு வழியில்லாமல் தவிக்கிற எனக்கு புதிய ஆண்டில் புதிய கதவுகளை அவர் திறந்துவிட்டு, ஒரு ஆயன் தன் மந்தையை கரம் பிடித்து வழிநடத்துவது போல பசும் புல்வெளிகளை புதிய ஆண்டில் ஆண்டவர் எனக்கு காட்டுவார் என நம்புங்கள். ஆண்டவர் உங்களையும் உங்கள் வாழ்க்கையையும் தன்னுடைய திருமகனுடைய பிறப்பினால் புதிய ஆண்டில் முழுமையாய் புதிதாக்குவார். ஆமீன். கோதுமை மணியும் திராட்சை கனியும் ஒரு பெறுவது போல், கோதுமை மணியும் திராட்சை கனியும் ஒரு பெறுவது போல், அன்பும் அமைதியும் நீதியுமே மனிதனில் வளர்ந்திட உயிர் தருவாய். அன்பும் அமைதியும் நீதியுமே மனிதனில் வளர்ந்திட உயிர் தருவாய். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன், என்னை ஏற்றிடுவாய். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவாய். அன்பு உறவுகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல வானக தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்துள்ள கொடைகளிலிருந்து நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் இங்கு இறைப்பற்றுடன் கொண்டாட நீர் எங்களுக்கு கொடுத்துள்ளவை உமது நிலையான மீட்பின் பரிசாக அமைவனவாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆண்டவரே, கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடல் எடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்து மீட்பை உமது கொடை என பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கிறோம். ஆகவே வானத்துதர் முதன்மை வானத்துதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு வழங்கியவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி
தம் சீடர்களுக்கு வழங்கியவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் ஓமத இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். ஓமத உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆண்டவரே, அப்பத்தை கிண்ணத்தையும் திருப்பாதம் கொடுத்தும் உம் திருவு நின்று ஊழியும் புரிய எங்களை அழைத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உட்கொள்ளும் கிறிஸ்துவின் திரு உடலிலும் திரு இரத்தத்திலும் தூய் ஆவியானவர் தாமே உம்முடைய சன்னிதானத்தில் எங்களை எந்நாளும் மாசு மறுவற்றவர்களாய் ஒன்று சேர்க்கிற ஆசிரை நீர் தந்தொழுவீராக. ஆண்டவரை திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை சிங்கராயர், ஆயர் ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவியர் நிறைவாய் ஆசீர்வதித்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தும் உம் திருமுக ஒளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தோராய் வாழ்ந்த எல்லா புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்திரும் வரம் அருள இறைஞ்சி மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 நம் இறைவன் நாம் கேட்பதை வழங்குவார் எனும் நம்பிக்கையோடு இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை மன்றாடுவோம். விண்வெளியில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, இந்த உலகம் தர முடியாத உண்மையான அமைதியை நீடுதாமே உம்மை ஒவ்வொரு நாளும் நாடி வருகிற எங்களுக்கு அந்த எளிய நம்பிக்கையை கண்ணோக்கி தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, முடிந்து போன நம் வாழ்க்கையில் மீண்டுமாக நல்லதொரு துவக்கத்தை கொடுக்கிறவர். அந்த நம்பிக்கையை திருவுடலாய் நமக்கு இவ்வேளையில் தர வருகிறார். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உலகம் யாவும் வெறுமையே, உமையாம் பெறும்போது. உலகம் யாவும் வெறுமையே, உமையாம் பெறும்போது. உறவு இன்று இல்லை,
அளிக்கும் வல்லவா தாழ்ந்த என்னுள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே வாழ்வை அளிக்கும் வல்லவா தாழ்ந்த என்னுள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையற்றவற்றின் நடுவில் நாங்கள் வாழ்கின்றோம். எனவே நாங்கள் பங்கேற்கும் மறை நிகழ்வுகள் விண்ணகத்துக்கு உரியவற்றை அன்பு செய்யவும் நிலைத்து நிற்பவை மீது பற்று கொள்ளவும் எங்களுக்கு பயன் அளிப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பழியினை சுமந்த உலகினில் பிறந்த ஒளியினை ஏற்றிய அகல் விளக்கே, பழியினை சுமந்த உலகினில் பிறந்த ஒளியினை ஏற்றிய அகல் விளக்கே, இருள் தீரையகற்றி அருள் வழி காட்டி வானக வாழ்வை அளிப்பாயே. மாமரை புகழும் மரி என்னும் மலரே, மாந்தரின் மாமணி. மாமரை புகழும் மரி என்னும் மலரே, மாந்தரின் மாமணி. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.